இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் அனைவரையும் அன்புடன் பொறுப்பேற்போம், அவர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்புகளை வழங்குவோம். கைது செய்யப்பட்ட 2 சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை இலங்கைக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகவரகம் ஏன் இடைநிறுத்தியது என்பதை அறியவில்லை. இவ்விடயம் குறித்து அமைச்சு மட்டத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம். இவ்வாறான கைதிகளை தடுக்க நீதி அமைச்சுடன் கலந்துரையாடுவோம். தமிழர்கள் என்பதால் கைது செய்யப்படுவதாக வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள ராஜபக்சக்களின் ஒரு சில அவதாரங்கள் குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கா தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற சமுர்த்தி திருத்தச் சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து அவர் குறிப்பிடுகையில், யுத்தத்தினால் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு அகதிகளாக சென்ற ராமசாமி தேவராஜா புஷ்பராணி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் சபையில் பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டன. யுத்த காலத்தில் தான் இவர்கள் அகதிகளாக நாட்டை விட்டு சென்றுள்ளார்கள். யுத்த சூழலின் போது எவரும் சட்ட ரீதியாக அகதிகளாக செல்லுவது இல்லை. உலக நாடுகளிலும் அவ்வாறான தன்மையே காணப்படும். தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் எவ்வழியிலாவது நாட்டை விட்டு செல்வார்கள். இந்தியாவில் கடந்த 30 ஆண்டு காலமாக அகதிகளாக வாழும் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இன்றளவில் தீர்க்கப்படவில்லை. 1,10,000 இலங்கையர்கள் இந்தியாவில் அகதிகளாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டது. இதில் 28,500 பேர் இலங்கை குடியுரிமையும் இந்திய குடியுரிமையும் இல்லாத நிலையில் இருந்தார்கள். இவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்காக முன்னாள் பிரதமர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்காவின் பங்கு பெற்றுதலுடன் பாராளுமன்றத்திற்கு பிரேரணை ஒன்றை கொண்டு வந்தோம். ஒரு உறுப்பினரை தவிர ஏனைய சகல உறுப்பினர்களும் அந்த பிரேரணைக்கு ஆதரவளித்தார்கள். இதன் பின்னரே அந்த 28,500 பேருக்கும் இலங்கை குடியுரிமை வழங்கப்பட்டது. யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் சுமார் 6,000 பேர் வரையிலானோர் இலங்கைக்கு வந்து மீள குடியேறினார்கள். இந்தியாவில் அகதிகளாக இருந்து இலங்கைக்கு திரும்பியவர்களை மீள் குடியமர்த்த தனிப்பட்ட முறையில் தலையீடு செய்துள்ளேன். கனகபுரம், பாரதிபுரம் ஆகிய பிரதேசங்களுக்கும் சென்று மீள்குடியேற்ற பணிகளை ஆராய்ந்துள்ளேன். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரும் அகதிகளை கைது செய்வதாக தற்போது குறிப்பிடப்படுகின்றது. சின்னையா சிவலோகநாதன் என்பவர் நாடு திரும்பிய போது அவர் யாழ் பலாலி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவ்விடயத்தில் நான் தலையீடு செய்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அறிவுறுத்தல்களுடன் சிவலோகநாதன் என்பவர் கைது செய்யப்பட்டு 2 நாட்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இலங்கைக்கு வரும் அகதிகளை கைது செய்வது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல. அவ்வாறு கைது செய்வது தவறு. நாங்கள் நாட்டை நிர்வகிக்கின்றோமே தவிர குடும்பத்தை நிர்வகிக்கவில்லை. அரச அதிகாரிகளில் ஒரு சிலர் செய்யும் தவறுகளை அரசாங்கத்தின் தவறு என்று குறிப்பிடுவது முறையற்றது. ஏதாவது ஒரு விடயத்தை பிடித்துக்கொண்டு அரசாங்கத்தின் மீது சேறு பூசுவதை ஒரு தரப்பினர் தற்போது பிரதான செயல்பாடாக கொண்டுள்ளார்கள். வடக்கிலும் தெற்கிலும் இனவாதிகள் தற்போது அனாதைகளாகியுள்ளார்கள். தமிழ் அகதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வேண்டுமென்றே நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்க முயற்சிக்கின்றது என்ற நிலைப்பாட்டை தோற்றுவிக்க வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த ஒரு சிலர் பல்வேறு வகையில் செயல்படுகிறார்கள். ராஜபக்சக்களின் அவதாரமாகவே இவர்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் இனவாதத்துடன் செயல்படுகின்றனர். இந்தியாவில் அகதிகளாக இருந்த ராமசாமி தேவராஜா புஷ்பராணி ஆகிய இலங்கையர்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டம் உள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் அத்தியாயத்தின் 34வது பிரிவின் பொது காரணிகளுக்கு அமைவாகவே இக்கைதுகள் இடம்பெற்றுள்ளன. நாட்டுக்கு வரும் அகதிகள் இவ்வாறு கைது செய்யப்படுவது கவலைக்குரியது. இருப்பினும் அதற்கு ஏதேனும் சட்ட காரணிகள் இருக்கும். இந்த சட்ட விடயங்களை திருத்துவதற்கான இயலுமை காணப்படுகிறது. தற்போது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பவர்கள் கடந்த காலங்களில் சட்ட திருத்தங்களுக்கான எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் அனைவரையும் அன்புடன் பொறுப்பேற்போம், முழுமையாக ஒத்துழைப்புகளை வழங்குவோம். இந்த 2 சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை இலங்கைக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகவரகம் ஏன் இடைநிறுத்தியது என்பதை அறியவில்லை. கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிணை அளிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகாமுடன் அமைச்சு மட்டத்தில் பேசுவோம். இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். அவர்களை இலங்கை பிரஜைகளாக உறுதிப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். சட்டத்தில் காணப்படும் சிக்கல்கள் தொடர்பில் நீதியமைச்சுடன் கலந்துரையாடி இவ்வாறான கைதுகளை நிறுத்த நடவடிக்கை எடுப்போம். அதிகாரிகள் இழைக்கும் தவறை இனவாதம் என்று குறிப்பிட வேண்டாம்.
தமிழர்கள் என்பதால் இவர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்று முதலமைச்சர் பதவி கனவுடன் இருப்பவர்கள் குறிப்பிடலாம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு குறிப்பிடுவது அழகல்ல. குறைபாடுகளை சுட்டிக்காட்டுங்கள், அதனை விடுவித்து இனவாத செயல் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்காதீர்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.